ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அபிஜித் நட்சத்திர நேரம் ஏப்ரல் மாதம் எப்போ வருதுன்னு பார்க்கலாம். தமிழ் மாதத்தில் சித்திரை மாதம் விஸ்வாசு வருடத்தில் வர முதல் அபிஜித் நட்சத்திரம் 21/4/2025 அன்று வருது. மாதத்தில் ஒரு நாள் மட்டும்தான் இந்த அபிஜித் நட்சத்திரம் வரும். அபிஜித் நட்சத்திரம் நேரம் 24 நிமிஷம் இருக்கும். அது மிகவும் சக்தி வாய்ந்த நேரமாக கருதப்படுகிறது. அது கிருஷ்ண பரமாத்மாக்குள்ள நேரம். கிருஷ்ணரையும் பெருமாள் கடவுளை அந்த நேரத்தில் நம்ம வழிபட்டோன்னா நம்ம நினைச்சது எல்லாமே நம்மளுக்கு நடக்கும், முழு வெற்றி கிடைக்கும். வாழ்க்கையில் லட்சியமாக என்ன நினச்சிட்டு இருக்கோமோ அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம நம்பிக்கையோடு வேண்டணுன்னா நடக்கும். கிருஷ்ணரை நினச்சி வேண்டணுன்னா அந்த நேரத்தில் நம்ம சாமி அறையில் ஒரு விளக்கேற்றி கிருஷ்ணரை நினச்சி கிருஷ்ணனுக்கு என்ன ஸ்லோகமோ அபிஜித் ஸ்துதினே இருக்குது. அந்த ஸ்லோகத்தெல்லாம் நம்ம படித்து 24 முறை நம்ம படித்து வந்தால் நம் நினைத்தது எல்லாமே நடக்கும். 27 நட்சத்திரம் முடிஞ்சே அதுக்கப்புறம் வர நட்சத்திரம் தான் 28வது நட்சத்திரம் தான் நம்ம அபிஜித் நட்சத்திரங்கிறோம். உத்திராடம் ஆரம்பித்து திருவோணத்துக்கும் நடுவில் வர இடைப்பட்ட நேரத்தை தான் நம்ம அபிஜித் நட்சத்திரமாக கருதப்படுகிறோம். 24 நிமிஷம்தான் வரும். இது 28வது நட்சத்திரம். இது என்னைக்கு வருதுன்னு பார்த்திங்கன்னா 21/4/2025. எந்த டயத்தில் வருதுன்னு பார்த்திங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கம் படி பகல் 12:25 முதல் 12:49க்கு வருது. இந்த 24 நிமிஷமும் மிகவும் சக்தி வாய்ந்தது, சூட்சுமமான நேரம். அந்த நேரத்தில் நாளைக்கு சிவபெருமானுக்கு திங்கட்கிழமைனாலே சிவபெருமானுக்கு உகந்த நேரம். இதில் நம்மளுக்கு அபிஜித் நட்சத்திரமும் வருது. அது கிருஷ்ணருக்குள்ள சிறு நட்சத்திரம். அந்த நேரத்தில் நம்ம கிருஷ்ண பரமாத்மாவையும் வேண்டுறதுனால நம்ம அரியும் சிவனும் ஒன்று மாதிரி நம்ம சிவ மந்திரம், ஏதாவது ஒரு சிவன் மந்திரம், ஓம் நமச்சிவாயன்னு 24 தடவை சொல்லலாம். இல்லைன்னா கிருஷ்ணருக்குரிய மந்திரம் ஓம் நமோ நாராயணர் மந்திரம், கிருஷ்ணருக்குள்ள மந்திரம், எந்த மந்திரத்தையுமே நம்ம முழு மனதோட 24 முறை சொல்லலாம். இதே மாதிரி முழு நம்பிக்கையோட நம்ம அந்த நேரத்தில் நம்ம மந்திரத்தை சொல்லி நம்ம நினைத்த காரியம் நடக்கணும்னு நம்ம வேண்டிக்கிட்டால் நிச்சயம் நடக்கும். ஒரு மாதத்தில் நடக்கலைனாலும் அடுத்த மாதம், அதுக்கு அடுத்த மாதம் வரும் இதே அபிஜித் நட்சத்திரத்தில் வேண்டிக்கிட்டு நம்ம இந்த 24 நிமிஷத்தில் வேண்டிக்கிட்டு நம்ம ஸ்லோகத்தை சொன்னோன்னா நிச்சயம் நம்ம நினச்ச காரியம் நிச்சயமாக நடக்கும். நாளைக்கு தேய்பிரை அஷ்டமி வேற வருது. காலபைரவருக்கு உகந்த நேரம், சிவனுக்குள்ள நேரம், கிருஷ்ணருக்குள்ள நேரம், காலபைரவருக்கு 3 கடவுளுக்கும் உகந்த நேரமாக வர்றதுனால நம்ம எந்த ஸ்லோகத்தை வேணாலும் அந்த 24 நிமிஷத்தில் முழு மனதோடு சொல்லி நம்ம வணங்கணுன்னா நிச்சயம் நம்ம நினச்ச காரியம் கைகூடும். சாமி அறையில் நம்மளால் பண்ண முடியலன்னா நம்ம வெளியில் இருந்தோம், எங்கேயாச்சும் ஆஃபீஸில் இருந்தோம், இல்லைன்னா வெளியில் எங்கேயாச்சும் போகிறோன்னா நம்ம அந்த நேரத்தில் அந்த 24 நிமிஷத்தில் நம்ம தனியாக ஒரு இடத்துல உட்காந்து மனசார அந்த 24 நிமிஷமும் அந்த ஸ்லோகத்தை சொல்லி கடவுளை வேண்டணுன்னா நிச்சயமாக நம்ம நினச்ச காரியம் நிறைவேறும். இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 21/4/2025 12:25 PM to 12:49 PM பகல் மதியம் வருது. 12:25 முதல் 12:49 மணி வரை வருது. அபிஜித் முகூர்த்தம் வேறு இருக்குது. அது
டெய்லி வர முகூர்த்தம் அது வந்து கிடையாது. இது அபிஜித் நட்சத்திரம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விஷ்ணு வேலவா விஷனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.